ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 3 வந்துருச்சு கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க கைஸ், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 3, அதாவது ராணவுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அதை தான் ப்ரோமோ 3ல காமிக்கிறாங்க. அதாவது ஃபைனல் வந்துருச்சு. இன்னும் இந்த 5 ஃபைனலிஸ்ட் எந்த ஒரு கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு ஃபன்னாவோ ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல, ஒண்ணுமே கிடையாது. இந்த வெளியில இருந்து வந்த கண்டஸ்டன்ட் தான் நம்மளுக்கு ப்ரோமோலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்னடானா வீடியோ போடுறாங்களாமா எல்லாத்த பத்தியும். அதுக்கப்புறம் 2வது ப்ரோமோ என்ன வருது, இந்த விஜய் விஷால், அன்சிதா, தர்சிகாவை போட்டு உயிரை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இப்ப ராணவ், பவித்ரா. சரி, ஆல்ரெடி ராணவ் பவித்ராவுக்கு வீட்டுல ஒரு ஃபன் மோடாட்டம் ஒன்று நடந்திருக்கும் இல்லையா, அதை வச்சுதான் இப்ப இங்க சண்டை நடக்குது. என்ன சொல்றாங்க, என்ன ப்ரோமோல காமிக்கிறாங்க அப்படின்னா, ராணவ் பவித்ராவை இது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால பவித்ரா நீங்க கைத்தட்டலுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, சரிங்களா? ஆனா அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு தானே நான் பண்றேன். நான் ஃபன்னா தான் பண்ண போறேன். உங்களுக்கு நீங்களும் ஃபன்னா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் கேட்டு தானே நான் பண்ணேன் ஒவ்வொன்றையும். நான் உங்ககிட்ட மட்டும் நான் பண்ணல, எல்லாத்துக்கிட்டையும் தான் நான் அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே பவித்ரா கோவம் வந்துருச்சு. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, ஆனா அது மற்றவங்களுக்கு எப்படி இதா இருக்குது, நல்லதா அமையுதா கெட்டதா அமையுதாங்கிற பத்தியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா ராணுவ பிடிச்சி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரோமோவாடா? ஐயோ சாமி டேய், அவங்களாம் வெளியில போன கண்டஸ்டன்ட்ரா, அவங்கள வச்சு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு என்னடா பிரயோஜனம்? ஃபைனல்ல ஏதாவது ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் ஏதாவது செஞ்சாங்கன்னா கூட, ஓ பவித்ரா இப்படி பண்றாங்க, இது பவித்ரா ஃபைனல்ல இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு கண்டென்ட் இல்லைல்ல, இது ஒன்றும் அவ்வளோ பேசக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அப்புறம் கைஸ், எனக்கு ஒரு டவுட் மட்டும், எனக்கு இதை கிளியர் பண்ணுங்கப்பா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டாவே இருக்குது. இந்த ராணுவுக்கு இந்த கையில அடிபட்டு இருந்துச்சுல, அது ரெடி ஆயிடுச்சா? ராணுவுக்கு ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் கவனிச்சு நல்லா பாருங்களேன். அவர் என்ன கட்டா போட்டிருக்காரு? 3 மாசம் தானே டைமிங் சொன்னாங்க. 3 மாசத்துக்கு கையை அசைக்க கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு தானே பிக் பாஸ்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தானே அவர் எந்த கேமுமே விளையாடாம இது பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ஜாலியா அந்த இதுல கைய வச்சு இப்படி நல்லா குத்த வச்சு உட்காந்த மாதிரி கைய வச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. கையெல்லாம் அப்ப வலிக்காதா? இல்ல, எனக்கு புரியலைங்க. இது என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே ராணுவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் அதிகம் தான், இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா எனக்கு ஒரு டவுட்டுக்காக தான் நான் கேட்டேன் நான். சரி, என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு டவுட், அவ்வளவுதான். ஸோ ராணுவுக்கு கை ரெடி ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் தான் அப்பா. சரியா? ஏன்னா அவர் பொய் சொன்னாரா, உண்மையா விழுந்தாரா, இல்ல டாக்டர், அது ஒரு பெரிய இஷ்யூவாவே பிக் பாஸ்ல பேசப்பட்டுச்சு. சௌந்தர்யாவை கூட எல்லாம் அப்ப எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அப்ப எல்லாருமே அவர் தூங்குறது, செய்யறது எல்லாத்தையும் நம்ம வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா அதனாலதான் நான் கேட்டேன். எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது. ஏன்னா அவர் நடந்துக்கிற விதம்லாம், ஏன்னா கட்டெல்லாம் போட்டு வரல, 3 மாசம் கையே அசைக்க கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவர் எப்படி அசைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எல்லாத்திட்டையும் ஜாலியா தான் இருக்கிறாரு. சோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சரியா? சரி, நம்ம அதை பத்தி பேச வேணாம். முடிஞ்சதை பத்தி பேச வேணாம். என்னமோ நடந்துட்டு போகுது. அவங்கவுங்க செய்யறதுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி, அந்த மாதிரிதான். சோ அதுக்கப்புறம் இந்த ஆனந்தி மேடம் இருக்காங்களா, ஐயோ அப்பா சாமி, மண்டைய கழுவுற மேடம். சௌந்தர்யா மண்டைய கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போய் வெளியில உன்னை பாரு, உனக்கு அப்பதான் தெரியும். உன்னைய வச்சு நிறைய பேர் என்ன பண்றாங்க, உன்னைய உயர்த்தி பேசுறதுனால மத்தவங்கள போட்டு தாழ்த்தி பேசுறாங்க. ஆனந்தி மண்டைய கழுவ ஆரம்பிச்சிருச்சு, சௌந்தர்யா மண்டைய. இந்த ஆனந்திக்கு வேற பொழப்பே இல்ல. யார் மண்டையாவது போட்டு கழுவிக்கிட்டே இருக்கணும், அதான் இதோட பொழப்பே. சரியா? நேத்து சௌந்தர்யா ஓடாததுக்கு, சௌந்தர்யா ஏன் ஓடல, அப்படிலாம் ஓடாம இருக்க கூடாதுன்னு சொல்லி மண்டைய கழுவுச்சு. ஜாக்லினா மண்டைய கழுவுச்சு. இப்ப பிஆர் வச்சு மண்டைய கழுவி